டிசம்பர் 4ஆம் தேதி நாளைய நாள்ல இருந்து இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தால வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை இலங்கையினுடைய முக்கியமான பகுதிகளில் பெய்ய போறதா ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இது எந்தெந்த பகுதிகளில் பெய்யும், இந்த மழை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதிகரிக்கலாம் என்ற மாதிரி ஒரு விடயம் எதிர்வு கூறப்பட்டிருக்குது. கடந்த நாட்களில் இப்ப இலங்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய மாதிரியான மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. ஆனா மக்கள் ஓரளவுக்கு அவதானமா இருக்க வேண்டியது அவசியம் என்ற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை வளிமண்டலவியல் திணைக்களம் இப்ப வெளியிட்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இன்றைய நாள் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை இப்போ வரைக்கும் எங்களோட நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, என்னென்ன விடயங்கள் வெளிவந்திருக்குது, இலங்கையினுடைய அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வமான ஒரு சில தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்குது, மக்களுக்கான உதவித்தொகைகள் சில தொகைகள் வழங்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. அதே மாதிரி நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் இலங்கைக்கான உதவிகளை வழங்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இலங்கையினுடைய 22 மாவட்டங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த புயலால் பாதிக்கப்பட்டதா இப்போ அரசாங்கத்தால் உத்தியோகபூர்வ வர்த்தமானியும் வெளியாகி இருக்குது. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களும் இன்றைய நாளில் இருக்குது. அது எல்லாத்தையுமே தான் விரிவாக முதல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன விடயம் உண்டா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் PK கரிகாலன். அதனடுத்த பார்க்குறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுன நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் PK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அங்கே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இலங்கை பற்றின நிலைமையை தெரியப்படுத்தணும்னு சொன்னால் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஓரளவுக்கு எங்களோட நாட்டினுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வளமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்குது. ஏனையின் வீதிகள், இலங்கையினுடைய பிரதானமான வீதிகள் திறக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி முக்கியமான இடங்கள் சரி செய்யப்பட்டிருக்குது. பாலங்கள் சரி செய்யப்பட ஆரம்பிச்சிருக்குது. சில வீதிகள் ஓரளவுக்கு சரி செய்யப்பட ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமா இருந்த பெரிய பிரச்சனையா இருந்த இந்த வெள்ள நீர் முடியுமான வரைக்கும் இப்ப வடிந்தோட ஆரம்பிச்சிருக்குது. ஆனா என்ன ஒரு சிக்கலான நிலைமைன்னு சொன்னா, இப்ப வரைக்கும் சில இடங்கள்ல மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்குது. சில பேர் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையல, அந்த எண்ணிக்கை அதிகரிச்சு சில பேர் இறந்து போன நிலைமையிலையும் சில பேர் உயிரோடையும் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாள்ல டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை வெளிவந்திருக்கக்கூடிய உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு சொன்னா, இப்ப வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களின்படி 474 அதிகரிச்சிருக்குது. 500 கடக்குமன்ற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்குது. ஏன்னு சொன்னால் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்க போனோம்னு சொன்னால் 356 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். ஸோ இந்த எண்ணிக்கை 500 கடக்கலாம்ன்ற மாதிரி ஒரு மிகவும் கவலை அளிக்கக்கூடிய மாதிரியான ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்குது. அதே மாதிரி யுனிசெஃபால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரவு என்னன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பின் காரணமாக 2,75,000 சிறுவர்கள் இந்த புயலால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தரவு வெளியிடப்பட்டிருக்குது. மொத்தம் 31,000 வீடுகள் இந்த டித்வா புயலால் சேதமடைஞ்சிருக்கிறதா ஒரு தரவு இப்போ வரைக்கும் வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வமான தரவா எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை 1.5 மில்லியனா அதிகரிச்சிருக்குது. இது மக்களினுடையதும் சொத்துக்களினுடைய சேதமாகவும் ஒரு பக்கமாக நாங்கள் பார்க்குறது. இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், இந்த கால்நடைகள், விலங்குகள், சில பேர் இந்த வீடியோஸில் கூட நீங்கள் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பார்த்துருந்தேன், நீங்கள் மக்களை பற்றி கதைக்கிறீங்க, நல்ல விஷயம் தான், ஓகே, ஆனால் அதை தாண்டி வாயில்லா உயிரினங்களை பற்றி நீங்கள் யாருமே கதைக்க மாட்டேன்றீங்க. இந்த நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி இதை பற்றி யாருமே கதைக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு இங்கே முடியாமல் இருக்குது. இதில் அதை எப்படி நாங்கள் கதைக்க முடியும்? கட்டாயமாக அதையும் பாதுகாக்கணும் தான். ஆனால் அதுவாக மக்களாண்டு பார்க்க போனால் முன்னால் இருக்கக்கூடியது மக்கள் தான், சக மனிதர்கள் தான். அந்த எண்ணிக்கை விலங்குகளினுடைய எண்ணிக்கை இப்போ வரைக்குமே கணிப்பிடப்படலை. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்து போயிருக்கிறதா ஏதோ காலையில் வந்த செய்திகள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த முட்டைகள் உற்பத்தியாளர் சங்கத்தால் ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் அது இன்னுமே உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவலாக தான் போய்கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இது முதலாவது இன்றைய நாள் நிலவரம். நான் இன்னொரு விடயம் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் இலங்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அனர்த்தத்துக்கு அரசாங்கம் ஏற்கனவே மக்களை எச்சரிக்கலை, அதுதான் காரணம் என்ற மாதிரி நீங்கள் ஒரு சிலர் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. அது நான் சொன்ன விடயம் கிடையாது. இப்போ இலங்கைக்குள்ள உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் அது மாறி இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த அனர்த்தத்துக்கான முன்னறிவிப்புகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகளால். நான் நேற்றே ஒரு வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரினுடைய பேரும் மென்ஷன் பண்ணியிருந்தார். நாகமுத்து பிரதீபராஜா என்ற ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தர் 6 நாட்களுக்கு முதலே இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தார்.
பெரிய பிரச்சனையாக தான் இது உருவாகும்ன்ற மாதிரி ஒரு விடயம் சொல்லியிருந்தார். ஆனால் அரசாங்கம் இதை என்ன செய்திருக்கிறார்கள்னு சொன்னால், சரியான முறையில் முகாமை செய்ய முடியாத காரணத்தினால ஒருவேளை தவற விடப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேனே தவிர, நேரடியாக அரசாங்கம் இதை சரியான முறையில் முகாமை செய்கிறதுக்கு தவறிட்டார்கள்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணலை. சில பேர் கமெண்ட்ஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஜனாதிபதி வந்து கடவுள் போன்றவர், அவரை வந்து சரியான முறையில் பாதுகாத்து வச்சிருக்கணும், அவரை யாருமே குறை சொல்லாதீங்க, அப்படி இப்படின்றலாம் சில பேர் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு பக்கம் ஜனாதிபதியை நீங்கள் நேசிக்கிறீங்க, நாங்கள் வந்து இலங்கைக்குள்ள தான் இருக்கிறோம், நாங்களும் தான் இந்த பேர் அனர்த்தத்தை வந்து எதிர்கொண்டு இருக்கிறோம், எங்கட நாட்டினுடைய அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்ன்றது ஒரு பக்கம். ஆனால் அதுக்குள்ள அவர்கள் விட்டிருக்கக்கூடிய பிழைகள்னு சொல்லி ஒன்று இருக்குமா இருந்தால் அதை வந்து சுட்டி காட்டாமையும் எங்களால் செயல்பட முடியாது. ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த இந்த ஊழல் ஆட்சிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு, உண்மையை சொல்ல போனால் இப்போ வரைக்கும் அவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சிகளை பார்க்கும்போது நல்ல ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கம் சொல்லப்படுது. ஆனாலும் சில இடங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து அது இயற்கை பேரிடராக இருந்தாலும் இயற்கையினுடைய அழிவையும் வந்து சரியாக எதிர்கூற முடியாது, அதையும் வந்து தடுக்க முடியாது. ஆனால் இதுக்குள்ள கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், பிரதானமாக எப்போவுமே மக்கள் 2 பேரை கடவுளாக பார்க்கக்கூடாது. ஒன்று அரசியல்வாதிகளை, 2வது நடிகர்களை. இந்த 2 பேரையுமே வந்து நீங்கள் கடவுள்ன்ற அளவில் வந்து தயவு செய்து வச்சு பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால், அப்படி வச்சு பார்க்கும்போது தான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளும் எங்களுக்கு சரியாக தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. அரசியல்வாதிகள் என்றவர்கள் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண அரசு அதிகாரியாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் என்றது ஒரு நாட்டினுடைய மக்களுக்கானதே தவிர மக்கள் தான் அரசாங்கத்துக்கானதுன்றது இல்லை. மக்களுக்காக தான் அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை வந்து சரியாக விளங்கிக் கொள்ளணும். சில பேருடைய கருத்துக்கள் அப்படி இருந்ததை பார்த்தபடியாக தான் இந்த விடயத்தை இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி எனக்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லையே, நாங்களும் இந்த நாட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாமே எங்களுக்குமான ஒரு விளைவுகளை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு பொதுவான விடயமாக தான் அந்த விடயத்தை நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, அடுத்த முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரிடரான காலப்பகுதியில் நிறைய நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இலங்கைக்கான ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா. உணவு உதவியாக இருந்தாலும் சரி, மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளில் கூட மருத்துவ உதவிக்காக ஆம்புலன்ஸையும் அதே மாதிரி குறிப்பிட்ட மருத்துவ அதிகாரிகளையும் வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய ஏர்ஃபோர்ஸ் மூலமாக. அந்த மாதிரி நிறைய முக்கியமான மிகப்பெரிய அளவிலான உதவிகளை இந்தியா செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். 2வது வந்து பாகிஸ்தான், அதே மாதிரி அமெரிக்கா, சைனா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE-ஆல் வந்து நிறைய உதவிகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. உணவு உதவிகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி இப்போ ஆம்புலன்ஸ் உதவிகளாக இருந்தாலும் சரி. இன்றைய நாளில் கூட UAE-ஐ சேர்ந்த ட்ரக்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து 2 விமானங்களும் UAE-ஆல் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நாடுகளும் வந்து முக்கியமாக இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகளாக இருக்குது. அதே மாதிரி மாலைதீவு ஒரே நாளுக்குள்ள 24 மணி நேரங்களுக்குள்ள $1 மில்லியன் பணத்தை அந்த நாட்டிலேருந்து சேமித்து எங்கட நாட்டுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஜப்பான், நேபாளம், இன்றைய நாளில் அடுத்த ஒரு நாடாக நெதர்லாண்டும் உள்ள வந்திருக்குது. இதை தாண்டின ஒரு நிறுவனம், உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற நிறுவனமாக இருக்கிற ஆப்பிள் நிறுவனத்தினுடைய CEO டிம் குக் வந்து இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 நாடுகள், நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், இந்த வெள்ள அனர்த்தம் வந்து இலங்கைக்குள்ள மட்டுமில்லை, இலங்கை, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா இந்த 4 நாடுகளையும் வெகுவாக பாதிச்சிருக்குது. 1000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் 4 நாடுகளையும் சேர்த்து நடந்திருக்குது. இந்த 4 நாடுகளுக்கும் உதவுறதுக்காக இப்போ ஆப்பிள் நிறுவனம் முன்வந்திருக்குது. தங்களால் முடிஞ்ச வரைக்குமான நிவாரணங்கள், ஏனைய உதவிகளை இந்த 4 நாட்டுக்கும் நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி இந்த நிறுவனம் இப்போ உத்தியோகபூர்வமான தரவை வெளியிட்டிருக்கார்கள். இதே மாதிரி முக்கியமான சின்ன நாடுகள், இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய சில தொழிலதிபர்கள், அதே மாதிரி தனிநபர்கள்னு சொல்லி உதவிகள் என்ற அடிப்படையில் ஏகப்பட்ட உதவிகள் இலங்கைக்கு தொடர்ச்சியாக இப்போ கிடைச்சி கொண்டே இருக்குது. அது எல்லாத்துக்காகவும் இலங்கை மக்கள் சார்பில் இந்த வீடியோவில் நான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதையும் தாண்டின எங்கட நாட்டுக்குள்ள ஒரு ஒரு சூழல் உருவாகும் போது, ஒரு பிரச்சனை உருவாகும் போது தான் எங்களோட மக்கள் வந்து எப்படிப்பட்ட ஐக்கியத்தோடு இருக்கிறார்கள்ன்றதை எங்களால் பார்க்க முடியும். அந்த மாதிரி அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவரை வந்து சொன்ன ஒரு விடயம் என்னென்னு சொன்னால்,
இலங்கைக்கு ஏனைய நாடுகள் உதவி செய்தன்றதை விட இலங்கை மக்கள் சக மனிதர்களுக்கு அப்படி உதவி செய்கிறார்கள். எத்தனையோ இடங்கள்ல உணவுகள் சமைச்சு சமைச்சு ஒவ்வொரு நாளுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. எத்தனையோ கடை வச்சிருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ இந்த சமூகங்களில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் வந்து தாமா முன் வந்து ஒவ்வொரு குழுக்களாக உருவாக்கி நிறைய உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆடைகள் சேகரித்து மக்களுக்கான உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் வந்து மலையகம் தான். மலையகத்துக்கான அதிகமான உதவிகள் போய்கொண்டிருக்குது. இந்த மாதிரி இலங்கை மக்களால் வழங்கப்படக்கூடிய எங்கட மக்களால் வழங்கப்படக்கூடிய உதவிகள்ன்றது அதிகமான உதவிகள். இது எந்த ஒரு மொழியோ மதமோ இனமோ எந்த ஒரு பேதமையுமே இல்லாம எல்லா மக்களுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கட மக்களுக்கு நாங்களே உதவி செய்யணும்னு சொல்லி எத்தனையோ பேர், இந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய பேர் வந்து மக்களுக்கான உதவிகளை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கான உதவிகள் வந்து தொடர்ச்சியா போய் சேர்ந்து கொண்டே இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நான் சொல்லிக்கொண்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, சில இந்த சமைத்த உணவுகள் எல்லாமே சில இடங்கள்ல அதிகமாக போய் சேர்றபடியா வீணாக்கப்படுறதையும் சில வீடியோஸ்ல எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உணவுகள் கிடைக்காம இருக்கக்கூடிய மக்களும் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ திட்டமிட்டு சரியான முறையில் எல்லா பகுதிகளுக்குமே உதவி செய்யக்கூடிய மாதிரி போனால் அது இன்னும் சிறப்பான ஒரு விடயமா இருக்கும். ஓகே, அடுத்த முக்கியமான விடயமா இப்போ இலங்கையினுடைய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில உத்தியோகபூர்வமான தரவுகள் இருக்குது. இன்றைய நாளில் காலையில் பாராளுமன்றம் கூடப்பட்டது. இலங்கையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்துக்காக கூடப்பட்டது. அந்த நேரத்தில் 1 நிமிட மௌன அஞ்சலி பாராளுமன்றத்தில் செலுத்தப்பட்டது. இந்த உயிரிழந்து போன 475 மக்களுக்காக 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது. இப்போ அரசாங்கத்தால் இலங்கையினுடைய 22 மாவட்டங்கள் இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக வர்த்தமானி வெளியிடப்படுகிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள்னு சொன்னால், கண்டி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். ஸோ கண்டி மாவட்டம், நுவரெலியா, பதுளை, குருணாகல, மாத்தளை, கேகாலை, கம்பகா, முல்லைத்தீவு, அனுராதபுரம், கொழும்பு, யாழ்ப்பாணம், பொலனறுவை, மன்னார், புத்தளம், ரத்தினபுரி, மொனராகல, மட்டக்களப்பு, அம்பார, திருகோணமலை, கிளிநொச்சி, வவுனியா, களுத்தர, இந்த 22 மாவட்டங்களும் தான் இந்த டிட்வா புயலால் நேரடியாக அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அரசாங்கத்தால் ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடசாலைகளுக்கும் பாடசாலை மாணவர்களுக்காகவும் இப்போ 25,000 ரூபாய் பணம் வழங்குறதுக்கான செயல்பாடை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கான ஏற்கனவே நேற்றைய நாள் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், மக்கள் தங்களோட வீடுகளை துப்புரவு செய்கிறதுக்காகவும் அந்த வீடுகளில் குடியேறதுக்காகவும் முற்பணமாக 10,000 ரூபாய் பணம் வழங்கப்பட போகிறதா சொல்லி 10,000 - 15,000 ரூபாய் வரைக்குமான பணம் வழங்கப்பட போகிறதா செய்திகள் வெளியாகி இருந்தது. அதே மாதிரி இன்றைய நாளில் பாடசாலை மாணவர்களுக்கான தொகையாக வந்து 25,000 ரூபாய் வழங்க போகிறதா ஒரு உத்தியோகபூர்வமான செய்தி இப்போ வெளியாகி இருக்குது. ஓகே, இவ்வளவும் வந்து அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட தகவல்களும் அதே மாதிரி நாட்டினுடைய நிலைமையாகவும் வெளிப்படுத்தப்பட்டது. இப்போ கடைசியாக இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பருவப்பெயர்ச்சி மழை தொடர்பான அந்த ஒரு தகவல். டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து இலங்கையினுடைய வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் இன்றைய நாளில் வெளிப்படுத்தப்படுகிறது. அது எந்தெந்த பகுதிகளில் பெய்யலாம்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருக்குன்னு சொன்னால், வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. இந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து பெய்யலாம், நாளைய நாளில் இருந்து ஆரம்பிக்க போகிறதாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக பெய்யலாம்ன்ற மாதிரியும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய மாதிரியான இவ்வளவுக்கு அனர்த்தம் ஏற்படுமா என்ற ஒரு கேள்விக்கு வந்து இல்லை என்று தான் அவர்கள் பதில் சொல்லியிருக்கார்கள். இவ்வளவுக்கு அனர்த்தம் ஏற்படாது, ஆனால் மக்கள் ஓரளவுக்கு அவதானத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டியது அவசியம்ன்ற மாதிரி ஒரு விடயம் இப்போ வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ நான் சொன்ன இவ்வளவு தகவல்களும் வந்து உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இதுக்குள்ள எங்களோட நாட்டினுடைய அரசாங்கம் வந்து இந்த ஒரு அனர்த்தத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமும் இருக்குது. என்னென்னு சொன்னால், திரும்பவும் கட்டியெழுப்புறதுக்காக இலங்கையுடைய அரசாங்கத்துக்கு 31 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும் சொல்லி நான் நேற்றைய வீடியோலேயே ஜனாதிபதி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நான் நேற்றைய சொல்லியிருந்தேன். அந்த 31 பில்லியன் ரூபாய் செலவு பண்ணி நாட்டை கட்டியெழுப்பும் போது அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால் என்னென்னு சொன்னால், இனிமேல் இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்படுமா இருந்தால் அதிலிருந்து எங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள முடியுமன்றதை திட்டமிட்டு தான் திரும்ப நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இருக்குது.
ஸோ அதையும் வந்து கருத்தில் கொண்டு அரசாங்கம் செயல்படும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் சொல்கிறது இவ்வளோ விஷயங்கள் அவர்கள் அவ்வளோ யோசிப்பார்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவார்கள்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விடயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட பரிந்து கொள்ள வச்சிருந்தேன். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதை பண்ண உங்களுடைய கருத்தையும் நீங்கள் தாராளமாக கருத்துக்கு சொல்லிடலாம். ஸோ 3 வீடியோவில் சந்திப்போம். நன்றி.